அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற அன்பிற்குரிய பேராசிரியர் மணிகண்டன் அவர்கள் அருமையான சிறப்புரையாற்றி, மணிகண்டன் அவர்கள் குறிப்பிட்டது போல உலகெங்கும் தேஞ்சா அவர்களை கொண்டு சென்ற போற்றுதலுக்குரிய தினமணி ஆசிரியர் ஐயா வைத்தியநாதன், அறக்கட்டளை பொழிவு ஆற்றக்கூடிய தங்கை வழக்கறிஞர் சுமதி அவர்கள், முனைவர் வாணி அறிவாளர் அவர்கள், தேஞ்சாருடைய மூத்த மகன் மற்றும் வந்திருக்கிற சான்றோர்கள் அத்துணை பேருடைய பதிவாக எல்லாம் எனக்கு சுமார் ஒரு அறக்கட்டளை சொற்பொழிவு இருக்கிறது. தேஞ்சா அவர்களோடு நான் நெருக்கமாக இருந்த நிகழ்ந்த ஒரு 10 செய்தி பிறகு அவர் கம்பெனியை பற்றி கூட பகிர்ந்து கொண்ட ஒரு 5 செய்திகள், வெறும் செய்திகள் மட்டும்தான். நிகழ்ச்சியை நான் விளக்க போகிறது. முதல் செய்தி, நேரம் இருப்பதனால் நான் அதிகமாக அதுக்குள்ளே போகல, செய்தி மட்டும் சொல்றேன். முதல் செய்தி, கவி பேரவை இமயம் தமிழன்பன் தேஞ்சா நான் 3 பேச முடியும். ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்தது. தமிழன்பன் அவர்கள் சென்னிமலை சொந்த ஊர். சென்னிமலைக்கு என்னையும் தேஞ்சாவனையும் பேசுவதற்கு அழைத்து சென்றேன். ட்ரெயினில் போனோம். அப்புறம் நாங்கள் காலையில் முருகனை பார்க்கணும்னு நான் தேஞ்சா ஒரு பழைய அம்பாசிடர் இருக்காங்க. அதனால் இந்த செய்தியை கேட்டுட்டு யாரும் நீங்கள் ஒரு கற்பனை பண்ணிக்காதீங்க, செய்தி தான், செய்தியை உள்வாங்கிக்கலாம். அம்பாசிடர் இருக்காங்களே எங்களுக்கு துணை கொடுத்துருந்தா நானும் தேஞ்சாவும் மலைக்கு போயிட்டோம். அப்போ அநேகமாக கருவறைக்கு போகிறது பாலாலயம் நினைக்கிறேன். ஒரு 6 அடி முருகன் சிலை இருக்கும். அது கிட்ட போயிட்டோம். 1 அடி தான் எனக்கு முருகன் சிலைக்கும், பக்கத்தில் தேஞ்சா, வலது பக்கம் தேஞ்சா இருக்கார். இந்த குருக்கள் கற்பூரத்தை காட்டிட்டு, நல்லா வேண்டிக்கைக்கோ, நினைக்கிறதெல்லாம் நடக்கும், கேட்டதெல்லாம் உடனே உங்களுக்கு கிடைக்கும். இந்த முருகன் சக்தி வாய்ந்த முருகன் அப்படின்னு சொல்லுவோம். 35 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது, 40 கூட. அப்போ நான் இப்படி அமைதியானவன் அல்ல, சிக்கலான ஆளாக இருந்த காலகட்டம். ஏன்னா பல சித்தர்களோடு தொடர்பு கொண்டு இருந்த காலம். எனக்கு உடனே ஒரு வேகம் வந்தது. அப்படியா, முருகன் கேட்டதையெல்லாம் கொடுப்பாரா? அவர் ஒன்றும் கொடுக்கல, கேட்கல, அப்படியே கொடுப்பார். அப்படியானால் நான் கேட்கிறேன், உங்க முருகன் கொடுப்பாரா? கேளுங்கோனர். நான் பிறவாமையே வேண்டுகிறேன், மரணங்களா பெருவாழ வேண்டுகிறேன், இப்பிறப்பை தப்பினால் இப்பறைய வாய்ப்புமோ கேட்கிறேன், உங்க முருகன் கொடுப்பாரா? இன்னும் ஒரு அண்டையில் நான் சொல்லிட்டு இருக்கேன். சொல்லிட்டு கண்ணை மூடிட்டேன். ஒரு 5 நிமிஷம் இருக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்குலாம் 40. கண்ணை திறந்து பார்த்தா நானும் முருகன் மட்டும் தான் நிற்கிறேன். இப்படி திரும்பி பார்த்தா குருக்குல காணும், இப்படி திரும்பி பார்த்தா தேஞ்சா. எனக்கு என்ன பண்றது தெரியல. அப்புறம் அப்படியே வணங்கிட்டு வெளியே வந்தேன். பிரகாரத்தை சுற்றி வந்தா அந்த குருக்குள் இன்னொரு மூலையில 2 பேரும் பேசிட்டு இருக்காரு. என்னை பார்த்து திரும்பிக்கிட்டாரு. சுத்தி வந்தா தேஞ்சா காணும், கொடி பார்த்து வந்தா தேஞ்சா காணும். எங்கடா போனாலும் இவரு இந்த வண்டியும் கொண்டு பொறுமையா வெளியே வந்து கார்கிட்ட வந்தா அந்த டிரைவர் எங்க இருந்தார், அவரும் பேச மாட்டேங்கிறார். உள்ள பார்த்தா கார் கூட உட்காந்துருக்காரு. அதுக்கப்புறம் என்ன கையை இப்படி வந்துட்டீங்கன்னா பேசாம சீட்ல உட்காந்துட்டேன். என்ன இப்படி சொல்லாம கொள்ளாம வந்துட்டீங்க? நான் பயந்தே போயிட்டேன். நான் இன்னும் பையன் 3ஆவது பையனுக்கு வேலை வாங்கணும், ஃபாரின் போகணும், மருமகள் வரணும், பேரம் பேத்தி வரணும். நான் எதெல்லாம் வேணும்னு வேண்டிட்டு இருந்தா நீங்க பிறவாமே கேட்குறீங்க. இன்னும் நான் பயந்தே போயிட்டேன். அவங்க இப்படிலாம் இருந்துட்டீங்க. அவளை அந்த பதறிய நிகழ்ச்சி, ஏன்னா அந்த நிகழ்ச்சி அந்த கர்ப்ப கிரகம்லாம் இன்னும் என் நிலையில் இருக்கு. இது முதல் நிகழ்ச்சி. ஏன்னா கவி அவருக்கு 3 பேர் இல்லை. நாங்கள் போற்றிய கவிஞர் ஈரோடு தமிழ் படிப்பது இல்லை. அப்புறம் ஐயா தேஞ்சா மறைந்தார். ஒரு 4-5 நாளுக்கு முன்னே எங்கள் துறை முன்னாள் தலைவர் டாக்டர் வா ஜெயதேவன் மறைந்தார். இது முதல் நிகழ்ச்சி. 2வது நிகழ்ச்சி நான் விவரிக்க வேண்டியது, ஏன்னா எனக்கு முன்னே எல்லாம் சொல்லிட்டேன். கல்கத்தா நிகழ்ச்சி. நான் தேஞ்சா கிருஷ்ணசாமின்னு வரலாற்று துறையில் இருந்தேன். 3 பேரும் அவர் சொல்லி தான் அழைச்சி போனார். நக்கீரன் கல்கத்தா அமைச்சர். அது என்ன கேட்டதுன்னா 19/12/1995. ஏன்னா அந்த நோட்டையே அனுப்பிச்சிட்டார். நக்கீரன் கேட்ட உடனே ஃபோட்டோ எடுத்து நாங்கள் கைது போட்டு தேங்காய் ஒரு கைது போட்டு நான் போட்டெல்லாம் ஃபோட்டோ எடுத்து வாங்கிச்சிட்டேன். அந்த நிகழ்ச்சியில தினம் 5 நாள் நாங்கள் ஆளுக்கு 3 பேரும் பேசுவோம். கடைசி நாள் நிகழ்ச்சி தான் சொன்னது, நான் தினமணியில் குறித்தது. எல்லாம் பெரிய கூட்டம். அது கேரளா, ஆந்திரா, கர்நாடகா எல்லாரும் அங்கே கூடியிருக்கிறார்.
மேடையில் சொல்றாங்க, சார் இப்போ நீங்க இத்தனை நாள் பேசுறீங்க, எங்கள்கிட்ட பேசுறீங்க, இப்போ இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அவங்க தமிழ் புரியாதவங்க பாதி பேர் இருக்காங்க, ஆங்கிலத்துல பேசுங்க சொல்லி 15 நிமிஷம் தான் சார் ஆச்சு. வரவேற்பு முடிஞ்சுது. எழுந்திருச்சார் தெரிஞ்சா 1 மணி நேரம் ஆங்கிலத்தில் பாரதியாரை பற்றி பேசுவாங்க. வாங்க ரொம்ப ஆங்கில புலமை நீங்கதான் எங்கள்கிட்ட சொன்னா நாங்க ப்ரிப்பேர் பண்ணணும், தமிழ் எழுதுங்க, அப்புறம் ஆங்கிலத்தில் மொழி பெருக்கு நம்ம டைப் பண்ணி வச்சுக்கணும், அதை பார்த்து தான் பேசணும். ஆனால் அவர் ஆன் த ஸ்பாட் எக்ஸ்ட்ரா பேசினார். அந்த ஆற்றல் அவருக்கு உண்டு. மூன்றாவது அவருக்கு இருக்கிற பெரிய சிறப்பு என்ன என்றால் வந்து மோனோ ஆக்டிங் பண்ணுவார். நல்லா அப்படியே அது வந்து அரங்கம் கேளுங்க, எப்படி தெரியுமா? எங்க கிளாஸ்ல இருப்பாரு, அவருக்கு கை வச்சு அதுதான் தெரியுமா உங்களுக்கு? துங்குதேர் வாழ்க்கை அம்சிறை துண்டி எப்படி அமைதியா எளிமையா ஒரு பெண்மை குரல்ல பேசுவாரா, அப்படியே வகுப்பெடுத்துக்காட்டு. அதுக்கு ஒரு மகிழ்ச்சி. எடுப்பார்த்தீங்களா? எங்களுக்கு இந்த பூவெல்லாம் கொண்டாந்து காட்டுவார் தெரியுமா? என்னென்ன பூ நெற்றியில் இருந்தது, குருந்து இருந்தது, எவ்வளவு மென்மையா அழகா அமைதியா பாடம் எடுத்துவார் தெரியுமா? நீங்கெல்லாம் ரொம்ப சத்தம் போடுறீங்க. அவர் அப்படிலாம் இல்லை, வகுப்புல எப்படி செய்வார், ரொம்ப அழகா மோனோ ஆக்டிங் பண்ணுவார். கூட எனக்கு நன்றாக நினைவருக்கு திருவாசகம் அந்த பெரிய உரை கூட போட்டிருக்காரு. கட்டிதமணி கதிரேசன் கேட்டிய திருச்செந்தகத்தில் அவர் எப்படி பாட்டு பாடி அழுகிறாரோ அப்படியே பாடி காட்டுவார் தேங்க. மோனோ ஆக்டிங் ரொம்ப அழகா பெரியவர்கள் எப்படி பேசுவாங்க, எப்படி பாடுவாங்க, இவற்றையெல்லாம் எடுத்து சொல்லுகிற ஆற்றல் அவருக்கு உண்டு. அதுக்கு மேல ஆங்கிலத்துல ஷேக்ஸ்பியர்லாம் ஒப்பிப்பார். அவருக்கு ஆர்வம் ஆசிரியோ தோல்தனையிலோ அப்படியே பக்கம் பக்கமா இவர் நடித்து காட்டுவார். அந்த ஆற்றலும் அவருக்கு உண்டு. அதுக்கு மேல அடுத்த 4வது 5வது செய்தியா சொன்னா பச்சையப்பன் குழுல துறைத் தலைவர் ஆயிட்டார். துறைத் தலைவராகி பல சிக்கல் வந்துட்டார், நல்லா இருந்தார். அப்போ என்னை கூப்பிட்டார், அரங்கம் நீங்க வாங்க, பாடத்திட்டத்தில் இருக்கிற பக்தி இலக்கியத்தை பத்தி ஒரு 3 மணி நேரம் வகுப்பு எடுங்க. நான் சொன்னேன், ஐயா வேண்டாம், நான் படித்த கல்லூரி என்னுடைய ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, நான் வந்து அந்த பாடத்தை எடுத்தா நிறைய சிக்கல் வரும், உங்களுக்கு சிக்கல் வரும், நான் பார்த்துக்கிறேன், நீங்க வாங்க அப்படின்னு சொன்னா கேட்கல. சில இடங்கள்ல அவர் வந்து ஒரு முடிவு பண்ணிட்டாங்க, அவர் முடிவுல கேட்க மாட்டாரு. என்ன சொன்ன கேட்கல. அப்புறம் போனேன், வகுப்பு எடுத்தேன். பிஏ எல்லாம் மாணவர்களும் உட்கார்ந்தாங்க. ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர். இவரும் உட்கார்ந்து 3 மணி நேரம் பாடம் கேட்டார். 3 மணி நேரம் பாடம் கேட்டுட்டு அப்புறம் முடிச்சு ரொம்ப நல்லா இருந்து எல்லாம் பாராட்டி அனுப்பிச்சிட்டாரு. நைட்டு ஃபோன் பண்றாரு, அரங்கம் நீங்க ரொம்ப கெட்டிக்கா இருக்கு, நீங்க சொன்னது 100க்கு 100 சரி. நீங்க போன உடனே 4 பேர் வந்துட்டாங்க, என்ன பிடின்னு பிடிச்சாங்க. அதே எப்படி எங்க ஸ்டூடெண்ட் நான் பாடம் எடுத்தேன், என் பாடத்தை எடுத்தாலும் நீங்க சொன்னது ரொம்ப சரி ராமலிங்க, என்ன போட்டுட்டாங்க. நான் ஒரு வாரம் சமாளிச்சேன். எதுக்கு சொல்ல விடுறேன்னா, அவர் என்ன நினைக்கிறாரோ அதை சாதித்தே காட்டுவார். அவருக்கு இருக்கிற சிறப்பு அது. அதுக்கப்புறம் அந்த 2 பேருடைய அன்பு, தமிழன்பும் தேனியா அன்பு. கொரோனா காலத்துல எங்க வீட்டுல எல்லாரும் கொரோனா முத்திரை போட்டு வெளியெல்லாம் ஒட்டிட்டாங்க. கதவெல்லாம் முடியாச்சு, யாரும் எங்களை பார்க்க முடியாது, கதவெல்லாம் முடியாச்சு. சாப்பாடு கூட கஷ்டம். நல்ல வேலை கார்பரேஷன்ல 2 பேர் உதவி பண்ணாங்க. அப்போ ஃபோன் பண்றாரு, ரங்கம் என்னாச்சு, எல்லாருக்கும் கொரோனா? இல்லை இப்போது கவிஞர் ரொம்ப துடிக்கிறார், உங்களை பற்றி 3 தடவை ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறார், உங்களுக்கு மேலே அவ்வளோ அன்பாக நீங்கள் ஃபோன் பண்ணுங்க, அவர் வீட்டுக்கு குழந்தை மாதிரி பேசுறது இல்லை, ஃபோன் பண்ணுங்க. அவர் என்ன ஃபோன் 3 தடவை பண்ணிட்டார். யார்? ஈரோடு தமிழன் பெண். இதுங்க நான் பண்ணுறேன், ஃபோன் கூட சரியில்லை. அப்புறம் கவிஞருக்கு ஃபோன் பண்ணேன். அவரு கேட்டார், என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம், வெளியே கார்பரேஷனில் ஊற்றி வச்சிருக்காங்க, நாங்கள் இன்னும் 1 வாரத்துக்கு வெளியே வர முடியும், அப்படியா பார்த்துக்கிட்டேன். அப்புறம் இவருக்கு ஃபோன் பண்ணேன், அப்பா சொல்றாரு, அப்பா அரங்கம் எனக்கு இப்போதான் நிம்மதியாச்சு, பேசிட்டீங்களா? அப்படி மகிழ்ச்சி. அந்த அளவு அன்புடையது. என்னன்னா தேஜாக்கு என்னன்னா, ஒரு மகன் மேல செலுத்துகிற அன்பை விட அன்பை செலுத்துகிற ஆற்றல் கொடுக்குறது. அதுக்கப்புறம் 6வது செய்தி, ரொம்ப நேர்மையாக துறையில 40 ஆண்டுகளாக இருக்கிறேன். அதுக்கு மேல அனுப்பப்படுது. ரொம்ப நேர்மையாக எப்படின்னா, இப்ப ஐயா தினமணியாசன் மாதிரி ஏதாவது சந்தேகம் தான் ஃபோன் முன்ன ஆசா காட்ட கேட்போம், டேய் இது அப்படிடா ஏதாவது பதில் சொல்லுவார். அவர் கடாபடாது பதில் சொல்லுவார். அவரோட நிறைய பழக்கம் இருக்குது, அது ஒரு தனி கதை. அது இவர் என்ன பண்ணுவாருன்னா, திருமணத்தை பற்றி கேட்குறவர்கிட்ட, அரங்கம் எனக்கு பயிற்சி இல்லை, ஏதாவது சொல்லலாம், எனக்கு ஏதாவது பதில் சொன்னாங்கல்ல. அவர் சொல்லுவாரு, அரங்கம் இந்த திருமந்திரம் சித்தர் பாடெல்லாம் நீங்க தான் வச்சிருக்கீங்க, எனக்கு அதுல பயிற்சி இல்லை. யார் ஒரு பேராசிரியர், எனக்கு பயிற்சி இல்லை, எனக்கு தெரியாதுன்னு சொல்லுகிற நேர்மை அவரிடம் இருந்தது.
அடுத்ததாக அவருடைய ஒரு வாரத்துக்கு முன்பு ஒரு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ், ஒரு திருஞான சம்பந்தர் தேவாரம் முதல் திருமுறையில் திருவழிதாயம் அந்த பதிகத்தில் 9ஆம் பாட்டு எனக்கு அனுப்பிச்சு, இதில் வந்து வல்லோர் படற்கு எரிவது என்பது இலக்கணம், ஆனால் இப்பாட்டுக்கு எப்படி அமைதி காண்பது தெளிவுபடுத்துக, மிக்க நன்றி உடையவனாக இருப்பேன். நான் கொஞ்சம் இலக்கணத்தில் நீ என் வாழ்க்கை போனா பக்தி இலக்கியம் சங்க இலக்கியம் அப்படி போயிட்டேன். பாடம் நடத்தத்தோடு சரி எனக்கு புரியல. நான் ஒரு 5-6 பேர் வாட்ஸ்அப் பண்ணிட்டேன். இப்போ நான் யார் பேர்லாம் சொல்லலை, யார் பேர் சொல்லலை, அதை யாரும் பதில் சரியா சொல்லலை. அப்புறம் அவர் இறந்து போனாங்க. 2 நாளைக்கு முன்னே கேட்குறாரு, அரங்கம் என்னாச்சுன்னு ஐயா எனக்கு தெரியல. அவர் சொன்னார், யார் பெரியவங்க கேட்டு சொல்லுங்க. 2 நாளைக்கு முன்னே வரையிறது. நான் சொல்றேன் கேட்டு சொல்றேன்னு என்ன முடியல. நான் கேட்டேன் யாராவது பதில் சொல்றாரு. இருக்கிற சிக்கலே நாட்டில் பல பேர் ஃபோன் பண்ண எடுக்கிறது இல்லை, பல பேர் வாட்ஸ்அப் பண்ணிட்டாலும் பதில் சொல்றது இல்லை. அப்புறம் நான் சொன்னேன், அவர் இறந்த பொழுது ஐயா யாராவது பதில் சொல்லுங்க. அவர் பாடி மேலே போய் இந்த பதிலை வச்சிடறாங்க. சரியான பதில் கிடைக்கல. ஆனால் இப்போ என்னுடைய நம்பிக்கை என்ன என்றால், ஒரு படமாக இருக்கிறார், நான் இறை நம்பிக்கை உடையவன், அதனால ஊழ் நம்பிக்கை உடையவன், அதனால நிச்சயமாக தேங்காய் அதில் இருக்கு கேட்பார். தேங்காய் அவர்களுக்கு நேற்று இரவு 11:30 மணிக்கு போயப்பாட்ட பதில் கிடைச்சது. அவர் சொன்னார், இந்த பாட்டுல யார் பெரியார் உள்கும் உலகோரேன்னு இருக்கு. இந்த உள்கும் என்ற சொல்ல அவர் நினைக்கிற மாதிரி வினைமுற்றா எடுத்துக்கிட்டாதான் இலக்கண சிக்கல் வரும். வினைத்தொகையா வைத்து சொல்லுங்க, பொருள் சிக்கல் உண்டு. அப்புறம் சொன்னேன், அந்த வினைத்தொகையாக வரலையில இல்ல பொருள் நோக்கி வச்சுக்கலாம், இல்லை அதுக்கு மேலே உங்களுக்கு வேணும்னா அதை வழுவமைதியாக வைத்துக்கொள்ள. ஏன்னா மேலே பொதுவை வந்து பின்னாடி தன்மை வருது, அதனால வழுவமைதி. வழுவமைதிக்கு தொல்காப்பியத்தில் இலக்கணம் இல்லை. அதை முதல்ல உரையாசிரியர் சேனாவுடையர் தான் சொல்கிறார். அப்போ தெய்வ சிலையார் சொல்கிறார், வழுவமைதியாக வைத்துக் கொள்ளலாம். மணிகண்டன் தான் பதில் சொல்லணும், வழுவமைதியாக வைத்துக் கொள்ளலாம். ஏன்னா கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன், இறந்த அன்னைக்கு சொல்ல முடியல. இப்போ அந்த ஆளு கேட்பார். அந்த பாட்டுக்கு திருஞான சம்பந்த தேவாரம் முதல் திருமுறை 3வது பதிகம் திருவழிதாயம். அதில் 4-5 பாட்டுக்கு இந்த சிக்கல் இருக்கு. ஒருமை மேல ஒருமை கீழே பன்மை வருகிறது. அது வழுவமைதியாகத்தான் கொள்ளலாம் என்று கிடைச்ச பதில இந்த கூட்டத்தில் உங்க முன்னாடி தேனியாக்க நான் பதிலாக சொல்லியிருக்கேன். அடுத்ததாக இப்ப ஐயா சொன்னார் இல்லைங்களா, தேசப்பற்று. அது பல முறை எங்கிட்ட பேசியிருக்கிறார். அதனால திருப்பி நான் சொல்லலை. இப்ப கடைசி என்ன பேசினார் என்கிட்ட அதை பற்றி சொன்னால், 10/8/2025 ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி 16/8 இந்த 6 நாள் நான் இலங்கையில் இருந்தேன். அது அவரால் தான், அவரு போகல இருந்தார். இலங்கையில சைவ பூமி, சைவம் கந்த புராண கல்ச்சர்னு சொல்றோம். மறந்து வைணவம் 1% தான் இருக்கும். அங்க என்ன பண்ணிட்டாங்க, யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் போட்டு வைணவ கான்ஃபரன்ஸா கொண்டு வராங்க. அதுல கீனோட் அட்ரஸ் திறப்புரை, நம்ம தமிழ்ல திறப்புரை ஆக்குவதற்காக தேனியாவை கூப்பிட்டுருக்காரு. தேனியா சொல்லிட்டார், அவர் இதை சொல்ல நான் வரலன்னு சொல்லிட்டார். அப்புறம் அவர் சொல்லியிருக்காரு, இந்த அரங்கம் ஒரு ஆள் இருக்காருங்க, அவர் வைணவம் அவரை கூப்பிட்டுருக்காரு, என்ன கூப்பிட்டாரு. நான் சொன்னேன் விசாக இப்போ தமிழ் மணிக்கண்டன் சொன்னேன், நான் நம்பி போகலாமா, எனக்கு உடம்பு சரியில்லை துணைக்கு இவர் சொன்னார். அப்புறம் தேங்காய்கிட்ட பேசுறேன், ஏங்க நீங்க வைணவத்துக்கு நீங்க தானே ஏன் அரங்கம் உங்களாம் பல பேர் சொல்லியிருக்கல, நம்ம நாட்டு ஒரு பாரத பிரதமரை நம்ம மண்ணிலேயே கொண்டவர்கள் வாழ்கிற நாட்டுக்கு நான் போக மாட்டேன், அதான் உங்களுக்கு தெரியுமா அரங்கம் சொன்னார் சார். இப்போ 4 மாசத்துக்கு முன்ன அவர் அப்படி மறுத்ததுனால நான் எனக்கு உடம்பு சரியில்லை, என்னால் இப்போ எல்லாம் ஃப்ளைட்டில் எதில் போக முடியும் படிக்குது. அப்புறம் ஒருத்தர் என் பக்கத்தில் இருக்கிறார், அவர் டிக்கெட் தரேன் நான் 2 பேருக்கு. இவர் அழைச்சிக்கிட்டு 16/10/8 போய் 8 நாள் அங்கே தங்கியிருந்து வைணவத்தை பற்றி பேச வேண்டிய கட்டாயம் வந்தது. அது காரணம் ஐயா தான், அவர் போயிருக்கணும். அவர் பாருங்க எவ்வளோ உறுதியாக இருக்க பாருங்க. தேங்காய் பார்க்கறதுக்கு எளிமையானவர், அமைதியானவர். அவர் எவ்வளோ உறுதியாக இருப்பார் அவர் மூத்த மகனுக்கு தெரியும், எங்களுக்குள்ள தெரியும். அவர் எவ்வளோ உறுதியாக இருப்பார் அவருக்கு தெரியும். அவருக்கு எங்க அழைக்கிறாங்க சார், 2 டிக்கெட் தரேன்றாங்க, 3 டிக்கெட் தரேன்றாங்க. முடியாது, ஒரே கத்து இப்படி சொல்ல முடியுமா யாராவது? அர்த்தாத்மா அழகா இன்னைக்கு நம்முடைய ஆசிரியர் ரொம்ப எடுத்துக்காட்டினார். அதனால எனக்கு அக்டோபர் மாதம் 4 மாதத்துக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது.
அடுத்ததாக இந்த பட்டிமன்றம் வாணியடிவாளர் எடுத்து சொல்லிட்டார். பல பட்டிமன்றத்துக்கு போயிருக்கேன். ரொம்ப பண்பாளர். இந்த கவர் கொடுத்தா அந்த காலத்தில் இருக்குன்னா 1000 ரூபா கொடுத்தா பெரிய விஷயம், சுமதிக்கிறதுலாம் தெரியும். அவர் வாங்கவே மாட்டார். அவர் என்ன பண்ண, அரங்கம் நீங்க வாங்கிக்கணும், வாங்கின அரங்கம் எவ்வளோ இருக்குன்னு, இவ்வளோதான் இருக்குன்னு எல்லாருக்கும் பிரிச்சுருங்க, எனக்கும் உங்களுக்கு நீங்க என்ன விரும்புறீங்களோ அதை கொடுங்கன்னு பாருங்க, கொடுமையா இருக்கு. அவர் தான் பட்டிமன்றம் எந்த நடுவரும் அதான் என்கிட்ட சொல்லுவார். அவர் ரொம்ப குறைச்சலா இருக்குங்க. இல்லை அப்ப எனக்கு வேண்டாம், நீங்க 6 பேர் பிரிச்சுங்க. 500 ரூபாயில என்ன 6 பேர் பிரிக்கிறது? அந்த காலம் தான் அந்த காலம். இப்படி பொருள் வெற்றி இல்லாமல் வாழ்ந்தவர். அதுக்கப்புறம் அந்த உயர்ந்த ஒரு பண்பு மேடையில் பேச உட்கார்ந்துருக்கோம். சுமதி போன்றவர்களாம் இருக்காங்க. இந்த சுமதியை பற்றி சொல்லப்படுச்சுன்னா, இந்த 3 பெண்கள் மேடையில் அவரை தந்தையாக இன்று வரை போற்றி எழுதுவது. ஒருவர் டாக்டர் வழக்கறிஞர் சுமதி, இன்னொருத்தர் டாக்டர் சுதா சேஷகிரி, இன்னொருவர் டாக்டர் பாரதி பாஸ்கர், டாக்டர் சுதா சேஷகிரி, வழக்கறிஞர் சுமதி 2 பேர் வாழ்க்கையிலும் அவர் ஒரு தந்தைக்கு மேல தந்தையாக இருந்து எல்லாவற்றையும் நலம் கூட்டியவர் ஒருவர் செய்தார். அப்படி நாங்கள் பழகிறோம்னா எங்க வாழ்க்கையில வர எதுவும் சிக்கல் வருமா அதையும் உள்ளிருந்து ரொம்ப நாகரிகமா தந்தையாக நீக்குகிற சான்றோர் அவர். மேடையில் உட்கார்ந்துருக்கோம், நானும் ஒரு எதிர்ப்புறமா இருக்கோம். சார் இவரை எடுத்து பேசுனேன். என்னங்க ஐயா உங்களை எடுத்து பட்டிமன்றம் விஷயம் வாங்க, 2 செய்தியை நீங்க சொல்லுங்க, ரொம்ப அருமையான செய்தி சொல்றாரு. எது அதை அவர் மறுக்கணும். நீங்க எனக்கு சொல்லிட்டீங்க, நான் பார்த்துக்கிறேன், நீங்க நடிகன்னு. அப்புறம் அவர்கிட்ட இருந்தே கத்தி வாங்கி அவர் மேல வீசுறது, அவர் கொடுத்த பாயிண்ட் வச்சு நான் கைத்தறி வாங்கிக்கிறேன். அதையும் மாற்றி பேசுகிற ஆட்சியில் பெற்றவர் தேங்காய். இவ்வளவு பண்பாக இருப்பாரு. நான் சொல்ல மாட்டேன். இப்போ என்ன யாராவது கேட்டாங்க சார், இல்லை அப்புறம் பார்க்கலாம். ஆனா அது ஏன்னா அவ்வளவு சப்ஜெக்ட் கைவசம் ஒரு சரத்து இருந்ததுனால யார் எதை கேட்டாலும் சொல்லுகிற ஆற்றல் பெற்றவர். அதுக்கு மேல அவருக்கு ரொம்ப சிறப்பான விஷயம், இது 10வது செய்தி, கருத்தில் உறுதியாக இருக்கிறவர். எவ்வளவு பெரியவராக இருந்தாலும் ரொம்ப மதிக்கிறவர், ஆசாங்கி அவர் மதிக்கிறவர். அவரு ஐயா சொன்ன மாதிரி, ஆசிரியர் சொன்ன மாதிரி கம்பராமாயண பதிப்பு கோயம்புத்தூர் அவர் தான் கூட இருந்தார். சென்னை கம்பன் பதிப்புல அந்த அடிக்குறிப்புல ஆசாஞ்சான பெரும்பகுதி அவ்வளவு உழைத்தவர். ஆனால் கருத்து முரண்பட அந்த ஆசாங்க ஏற்றுக்க மாட்டார். இல்ல இது இப்படிதான் வரணும், அதெல்லாம் கிடையாது, அவர் ஆசாங்க இதுதாங்க கருத்து, இதுதாங்க சரியான பொருள் சொல்லிட்டு வந்துருவாரு. பின்வாங்க மாட்டார். ஆசாஞ்சாதான் சொல்லி பின்வாங்க மாட்டார். அதுக்கப்புறம் அடுத்த நாள் முடிச்சுட்டு அடுத்த நாள் ஃபோன் பண்ணுவாங்க ஆசாங்க. எவ்வளவு பெரியவர் பாருங்க. ஞானம் நீ சொன்னது சரிடா, நான் கூட தப்பா தான் கேட்டு, நீ சொன்னதுதான் சரி, அந்த கருத்தே வச்சுக்கொண்டா ஒரே, நீ சொன்னதே எழுது, நீ சொன்னதான். எவ்வளவு பெருந்தன்மை. இவரு எவ்வளவு தூரம் கருத்துல உறுதியாக இருந்திருக்கிறார். எனவே தேங்காய் அவர்களுக்கு பன்முக பரிமாணங்கள் உண்டு. இப்போ நிறைவாக கம்பராமாயணத்துல அவர் என்னோட என்ன பகிர்ந்து கொண்டார், ஒரு 5 செய்தி கொண்டார். முதல் செய்தி, ஏன்னா பின்னாடி சுமதி அவர்கள் விரிவாக பேசுகிறார். நாங்க இது வரைக்கும் தேங்காய்க்கு முன்ன வரைக்கும் நாங்கள் என்ன நினைச்சிருக்கோம்னா, என்னை கூட்டு கேட்டோம், அரங்கம் நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஒரு பாட்டு இருக்க, குகனோடும் நெய்வராகணும் முன்பு, பின்பு குன்று சூழ்வான் மகனோடும் அறுவராகும், அதுக்கு பிறகு அகலமகர் காதலில் வந்த நின்னோடும் எழுவராகும், விரலரும் காமம் தந்து புதல்வரா பொலிந்தான் முந்தை. அது எங்க அப்பா இல்லை, நம்ம அப்பா இருப்பார். நான் என்ன நினைக்கிறீங்க அரங்கம்? நான் சொன்னேன், என்னங்க இது, அதான் நம்முடைய குகன், அதுக்கப்புறம் சுக்ரீவன், விபீஷணன், இந்த 3 தம்பிக்கெல்லாம் நல்லா இருக்கணும்னு. இதுதான் இப்படிதான் நீங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. அதுதான் இல்லை, நான் ஆராய்ச்சி பார்த்து இந்த 3 பேரும் ராமனுக்கு மூத்தவர்கள் நிரூபிக்கிறது. அதுதான் அந்த புத்தகம் வச்சிருக்காரு. அதாவது இதெல்லாம் அவருக்கு காமிப்பார். அதுக்கப்புறம் அவர் என்ன சிறப்புன்னா, இதை பிராக்டிக்கலா ஒரு இதுல பேசுவார். கோயம்புத்தூர் கம்பன் சென்னை எல்லாரும் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா, ஒத்துக்கிறாங்களா, அப்படி 2-3 கம்பன் கழகத்துல பேசிட்டு அதை நூலாக்குவார். எடுத்துட்டு நூலாக்க மாட்டார். எவ்வளவு தூரம் அவங்க ஏற்றுக்கிறாங்க, எதிர்ப்பு வருதா, இல்லை அவங்க என்ன கருத்து சொல்றாங்க. ஐயா ஆசிரியர் சொன்னாங்க இல்லையா, கட்டுரை எழுதுனே ஒருத்தர் குறை சொன்னாரு, உங்க கட்டுரை கருத்து இல்லை அனுப்புங்க. திருவாசகத்துல சிவகுமார் பண்ணிக்கிறாரு, அது ஒரு ஆள் 1 நாள் தவிர பதில் கொடுத்த. நான் சொன்னேன் வேண்டாம், இது முடியவே இல்லை, விட்டுடுங்க இதோட, அவர் கருத்துல அவர் இருக்கட்டும், நீங்க உங்க கருத்துல இருக்கு, கட்டுரை வேணாம்.
அந்த மாதிரி அந்த உறுதியாக இருப்பார். ரெண்டாவது அவர் பெண்ண பெரிய இதுல ராமாயணத்துல ராமன் சீதையை கொண்டு போறார். மண்ணோடும் கொண்டு போனான் புண்ணிய நேரிக்க கடைசியா அக்னி பிரவேசம் பண்ணி வராங்க இல்லையா, இது வரைக்கும் யாரும் செய்யாத ஆராய்ச்சி. டேட் போறார், எந்த தேர்வு அரங்கம் உபாநாம் சொன்னாரா, பௌர்ணமியா, அப்ப அங்க போன இடம் பௌர்ணமியா, பிரதிமை வருதா, எது வருதா, ராமன் ஆரம்பத்தில் தானா, இந்த நட்சத்திரம் இருந்ததா, இதுவா, அப்படியே போய் கடைசியா சீதையை பிடிக்கிற வரைக்கும் எத்தனை நாள் ஆச்சு என்று வான நட்சத்திரங்களை வைத்துக் கொண்டு முதல்ல டிக்ளேர் பண்ணார். மூன்றாவதாக கம்பராமாயண பதிப்புல பெருந்தொன்று உழைத்து வேலை செய்தவர். நான் முன்பே சொன்னது போல கோயம்புத்தூர் கம்பன் பதிப்பு உரையோட வந்திருக்கு. பெரும்புரை திருமணி ஆசிரியர் சொன்னார். சென்னை கம்பன் கழகம் அந்த கூட அந்த கூட்டத்தில் சொல்லலாம், ஆசிரியர் முயற்சி இருக்கலாம். அருமையான சென்னை கம்பன் கழக பதிப்பு பைபிள் மாதிரி வந்தது. இப்போ பதிப்பு இல்லை, கிடைக்க மாட்டேங்குது, ஏதோ செலவு பண்றாங்க. இவ்வளோ பெரிய முயற்சி தெரியுங்களா சார், பல அறிஞர்கள் இரவு பகலாக உழைத்து அருமையான பதிப்பு. அந்த பதிப்பு அப்படியே வந்து எதுக்கு எதுக்க கோடிக்கணக்கில் செலவு பண்றாங்க. அப்படி ஒரு பதிப்பு சார், அருமையான பதிப்பு. பைபிள் பேப்பர் பைபிள் மாதிரியே போட்டாங்க. அது இப்போ ஸ்டாக் இல்லை, கேட்டா மறுமதிப்பு இல்லை. இதுக்கு ஏதோ செலவு பண்றமே, கம்பனுக்கு பண்ணலாம் இல்லையா. இந்த செய்தி உழைத்தவர் பேராசிரியர் தேஜா. நிறைவாக ஒரு செய்தி அவரை பற்றி சொல்ல வேண்டுமானால், வானதி பதிப்பில் 6 பதிப்பு, 6 தொகுதி. கம்பனையும் வால்மீகியும் ஆராய்ச்சி பண்ணவங்க பலர். ஆராய்ச்சி செய்து என்னென்ன வேறுபட்டிருக்கிறது கற்றுரை எழுதியவர்கள் பலர். ஆனால் ஒவ்வொரு காண்டமாக 6 காண்டங்களுக்கும் 6 தொகுதிகளை எழுதி வெளியிட்ட ஒரே ஒருவர் தேஜானசுந்தரம். 6 தொகுதிகளும் வானதி பதிப்பில் விற்பனைகள். இப்படி வாழ்நாள் முழுமையும் தமிழுக்காக, அது கம்பன் மட்டும் இல்லைங்க, 12 திருமுறைகளில் மிக புகழ் பெற்றவர், புலமை பெற்றவர். அவர் இறப்பதற்கு முதல் அந்த உயிர் விடுறதுக்கு ஆஸ்பத்திரி போறது முதல் நாள் பாடியில தான் சிவன் கோயில் சுப்பிரமணியர் வரகானாச்சு. அவரோட அந்த பெரியவனாக பேசிக்கொண்டே அந்த உடல் நலம் இதாகுது, முடியல. வெளியே வந்து பால் தண்ணி குடிச்சு வீட்டுக்கு வர முடியல, டாக்டர் போன ஹாஸ்பிட்டல். அவர் கடைசியாக பேசுறது வெளியே வரும் பாடி சிவன் கோயில். அதனால இப்படி மிகு புகழ் பெற்றவர் அவர். இவர் ஆசிரியர் சொன்னதுனால ஒன்றை சொல்லணும், அறிஞர்கள் போற்றப்பட வேண்டும், வழிகாட்டுகிறவர்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும். அப்படி வாழ்ந்து காட்டிய பெருமகன் டாக்டர் தேஜானசுந்தரம். திருவள்ளுவர் சொல்வது போல, ஓதி உணர்ந்தும் பிறர் குறைத்தும் தானடங்கா பேதையின் பேதையார் இல். அதற்கு இலக்கியமாக ஓதி உணர்ந்தார், எழுதினார், பேசினார், வாழ்ந்து காட்டிய பெருமகன் தே ஞானசுந்தரம். நாம் தினமணி கட்டில எழுதியது போல, இனி இவரை எப்பெருப்பில் காண்பேன். இனி வணக்கம்.